நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு குறுகிய இடைவெளிக்கு பிறகு உங்கள் அனைவரையும் இந்த காணொலி வழியாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பேசவிருக்கோம் அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய மில்கிவே கேலக்சியோடைய உண்மையான வடிவம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பேசவிருக்கோம் நண்பர்களே, மில்கிவே கேலக்சியோடைய உண்மையான வடிவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், கண்டிப்பாக அதுக்கான விடை இது வரைக்கும் நம்ம யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. அப்போது நம்ம நிறைய புகைப்படங்களில் மில்கிவே கேலக்ஸி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பைரலான ஒரு புகைப்படத்தை நம்ம நிறைய பார்க்குறோம். அப்போ அதெல்லாம் உண்மையான்னு சொல்லி கேட்டால், கண்டிப்பாக அது எல்லாமே ஒரு கிராஃபிக் டிசைன்ஸ் மட்டும்தானே, அது ஒரு கணிப்புகள் மட்டும்தானே தவிர உண்மையாகவே மில்கிவே கேலக்சியோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இது வரைக்கும் உறுதி செய்யப்படவே கிடையாது நண்பர்களே. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு எளிமையான எடுத்துக்காட்டோடு நான் சொல்கிறேன். நண்பர்களே, நம்ம வீடு இருக்குது, நம்ம வீட்டை சுற்றியும் பல வீடுகள் இருக்குது அப்படின்னா, நம்ம வீட்டுடைய மேல் பகுதியில் நம்ம நின்று பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற வீடுகள் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுமே தவிர, நம்ம வீட்டு மேலே நின்று பார்க்கும்போது நம்மளோட சொந்த வீடு நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்போது நம்ம வீட்டு மேலே நின்று நம்ம பார்க்கும்போது நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற வீடுகள் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுமே தவிர, நம்மளோட சொந்த வீட்டை நம்ம வீட்டு மேலே நின்று நம்மளால் பார்க்க முடியாது. அப்போ நம்ம சொந்த வீட்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா, நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்து திரும்பி பார்த்தோம்னா தான் நம்மளோட சொந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதே மாதிரி தான் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய விண்மீன் திரள்களும். நாம் மில்கிவே கேலக்சிக்கு உள்ளே இருக்கோம். மில்கிவே கேலக்சிக்கு உள்ளே இருந்து நம்ம பார்க்கும்போது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மற்ற விண்மீன் திரள்கள் நம்ம கண்களுக்கு தெரியும். இது எப்படின்னா, நம்ம வீட்டுடைய மேல் பகுதியில் இருந்து நம்ம மற்ற வீடுகளை பார்க்குற மாதிரி தான் நம்ம மில்கிவே கேலக்சியோடைய பகுதியில் இருந்துக்கிட்டு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மற்ற விண்மீன் திரள்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்மளோட சொந்த வீட்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வீட்டை விட்டு நம்ம வெளியே வந்து திரும்பி நின்று பார்த்தா தான் நம்ம சொந்த வீடு எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இதே மாதிரி தான் மில்கிவே கேலக்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மில்கிவே கேலக்சியை விட்டு நம்ம வெளியில் போய் திரும்பி நின்று பார்த்தோம்னா தான் மில்கிவே கேலக்சியோட உண்மையான வடிவம் நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய இன்றைய தொழில்நுட்பங்கள் எதுவுமே மில்கிவே கேலக்சியை விட்டு வெளியில் போய் பார்க்குற அளவுக்கு நம்மக்கிட்ட தொழில்நுட்பங்கள் கிடையாது. மில்கிவே கேலக்சியை விட்டு வெளியில் போகிற அளவுக்கு நம்மக்கிட்ட தொழில்நுட்ப வளர்ச்சியும் நம்மக்கிட்ட கிடையாது. அப்போது மில்கிவே கேலக்சியோட உண்மையான வடிவம் என்ன அப்படிங்கிறது நம்ம யாருக்கும் இது வரைக்கும் தெரியாது. அப்போ நம்ம புகைப்படங்களில் பார்க்கக்கூடிய மில்கிவே கேலக்சியோட வடிவங்கள் எல்லாமே வானியல் ஆய்வாளர்களுடைய கணிப்புகள் மட்டும்தானே தவிர அது உறுதி செய்யப்பட்ட வடிவங்கள் இல்லை நண்பர்களே. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு அறிவியல் சார்ந்த காணொலியோட மறுபடியும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் நண்பன் கௌதம் கணேசன்.